ஹாய், இந்த வீடியோவில் ட்ரான்ஸ்வர்ஸ் மேக்னெட்டிக் வேவ் அதாவது TM waves in rectangular waveguides வந்து பார்க்கலாம். ஸோ இந்த டெரிவேஷன் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், ஆனால் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்கும்னா டோட்டலி ட்ரான்ஸ்வர்ஸ் டு த டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷனாக இருக்கும். ஓகேயா? ஸோ அதை தான் வந்து ட்ரான்ஸ்வர்ஸ் மேக்னெட்டிக் வேவ்னு சொல்கிறோம். ஸோ ட்ரான்ஸ்வர்ஸ் மேக்னெட்டிக் வேவ்னாலே மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து டோட்டலி ட்ரான்ஸ்வர்ஸ் டு த direction of propagation. அப்போ நம்ம வேவ் வந்து traveling in z direction கன்சிடர் பண்ணுறோம். அப்போ TM வேவ்ஸ்ன்னு எடுத்துட்டோன்னா HZ வந்து டோட்டலாக எப்படி இருக்கும்? ஜீரோவாக இருக்கும். பிகாஸ் நமக்கு இது வந்து எப்படி இருக்கும்? டோட்டலி transverse to the direction of propagation. ஓகே, அப்போ HZ equal to 0. EZ தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வேவ் equations யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். அப்போ வேவ் equations for EZ எழுதணும். ஸோ வேவ் equation என்ன? dou square EZ divided by dou x square plus dou square EZ divided by dou y square plus dou square EZ divided by dou z square is equal to minus omega square mu epsilon EZ. ஓகேயா? ஸோ ஆல்ரெடி நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம். டோ ஸ்கொயர் EZ டிவைட் பை டோ இசட் ஸ்கொயர்னா காமா ஸ்கொயர் இன்ட்டு இ எப்படி வந்துச்சுன்னா, அதாவது இசட்டோட ஃபார்முலா என்னென்னா இசட் நாட் இன்ட்டு இ பவர் மைனஸ் காமா இசட். ஓகேயா? அப்போ இது வந்து டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு இசட் பண்ணும்போது என்ன வரும்னா இசட் இன்ட்டு EZ நாட் இன்ட்டு இ பவர் மைனஸ் காமா இசட் இன்ட்டு மைனஸ் காமா வரும் ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது. அகெயின் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது காமா ஸ்கொயர் இன்ட்டு இசட் நாட் இன்ட்டு இ பவர் மைனஸ் காமா இசட் இருக்கும். இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது இசட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சரியா? இது ஆல்ரெடி நிறைய இடத்துல டிரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே டேரெக்டாக எழுதியிருக்கு டோ ஸ்கொயர் இசட் டிவைட் பை டோ இசட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு காமா ஸ்கொயர் இன்ட்டு இ. அந்த வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நார்மலாக பேரலல் பிளேனில் வந்து நம்ம டிரைவ் பண்ணியிருப்போம். பேரலல் பிளேனில் வந்து இந்த இசட் நாட் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் XYல இருக்காது. பட் இங்கே வந்து இசட் நாட் டாமினன்ட் இசட் நாட் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் காம்பனண்ட். ஓகேயா? இந்த எக்ஸ் காம்பனண்ட்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இசட் நாட் வந்து எக்ஸ் காம்பனண்ட்லேயும் இருக்கும், ஒய் காம்பனண்ட்லேயும் இருக்கும். பட் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் காம்பனண்ட் அலோன், எக்ஸ் காம்பனண்ட் ஒன்லி. இதில் எக்ஸ் காம்பனண்ட் மட்டும்தான் இருக்கும். ஒய் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி இதில் வந்து ஒய் காம்பனண்ட் மட்டும்தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட், அதாவது இசட் காம்பனண்ட் வந்து XYZ இசட் இன்ட்டு XYZனா இசட் நாட் இன்ட்டு எக்ஸ் கமா ஒய் இன்ட்டு இ பவர் மைனஸ் காமா இசட், அதாவது அதோட மேக்னிடியூட் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் XY காம்பனண்ட்டில் இருக்கும். அதான் இசட் நாட்டை நம்ம என்னென்னு எடுக்கிறோம்னா XYன்னு எடுக்கிறோம். ஸோ எக்ஸுங்கிறது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் காம்பனண்ட் ஒன்லி, ஒய்ங்கிறது ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் காம்பனண்ட் ஒன்லி. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ் வந்து எக்ஸ் காம்பனண்ட் ஒன்லி, ஒய்ங்கிறது ஒய் காம்பனண்ட் ஒன்லி. ஓகே, எக்ஸில் ஒய் காம்பனண்ட் கிடையாது, ஒய்யில் எக்ஸ் காம்பனண்ட் கிடையாது. இப்போ நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னா இந்த இசட்டுக்கு இது வந்து மேக்னிடியூட் வேல்யூ XY சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த இக்குவேஷனில் இசட்டில் எல்லாமே XY வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ டி ஸ்கொயர் XY டிவைட் பை dx ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் XY டிவைட் பை dy ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் XY மைனஸ் எல்லாத்துலேயுமே XY சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஓகேயா? இப்போ வந்து பார்த்தோன்னா இதோட மீனிங் என்ன? வி ஆர் கோயிங் டு டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஒய்யில் எக்ஸ் காம்பனண்ட் இருக்குமா? இருக்காது. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் எக்ஸுங்கிறது எக்ஸ் காம்பனண்ட் ஒன்லி, ஒய்ங்கிறது ஒய் காம்பனண்ட் ஒன்லி. ஒய்யில் எக்ஸ் இருக்காது, எக்ஸில் ஒய் இருக்காது. அப்போ இந்த எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஒய்ங்கிறது நம்மளுக்கு கான்ஸ்டன்ட். அப்போ அதை என்ன பண்ணலான்னா டெரிவேஷனுக்கு அவுட் சைடு எடுத்துக்கலாம். அப்போ ஒய் டி ஸ்கொயர் எக்ஸ் டிவைட் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இதை ஒய்யால் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸுங்கிறது என்னது? கான்ஸ்டன்ட். அப்போ எக்ஸ் டி ஸ்கொயர் ஒய் டிவைட் பை டிஒய் ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் XY. இந்த மைனஸ் டேமை ஈக்குவல் டுக்க இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரும்போது ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் மியூ எப்சிலான் XY இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ரெண்டு டேம்லேயும் XY காமனாக இருக்குது. அதை காமனாக எடுத்தோன்னா காமா ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் மியூ எப்சிலான் இருக்கும். ஸோ காமா ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் மியூ எப்சிலான்னா நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம்? H ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இதில் H ஸ்கொயர் கொடுத்துக்கலாம். ஓகேயா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா வி ஆர் கோயிங் டு டிவைடட் பை XY ஆன் போத் சைட். XYயால் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து டிவைடட் பை XY போட்டோன்னா ஒய் கேன்சல் ஆகிடும், 1/x இருக்கும். கரெக்டாக? 1/x டி ஸ்கொயர் எக்ஸ் டிவைட் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். அதே மாதிரி டிவைடட் பை XY பண்ணோன்னா எக்ஸும் கேன்சல் ஆகிடும், ஒய் இருக்கும். அப்போ 1/y டி ஸ்கொயர் ஒய் இன்ட்டு dy ஸ்கொயர் ப்ளஸ் XY கேன்சல் ஆகிடும் ப்ளஸ் H ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேயா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா
இந்த ஈக்குவேஷனில் இது வந்து எக்ஸ் காம்பனண்ட்டோட ஃபங்க்ஷன் கரெக்டாக, இது வந்து ஒய் காம்பனண்ட் ஃபங்க்ஷன். எக்ஸ் காம்பனண்ட் ஃபங்க்ஷனை ஒரு சைடும் ஒய் காம்பனண்ட் ஃபங்க்ஷனை ஒரு சைடுமா ஈக்குவேட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அப்போ எக்ஸ் காம்பனண்ட் என்னது 1/x d² x /dx², இந்த h² அப்படியே இருக்கட்டும், ஈக்குவல் டு இது ஒய் காம்பனண்ட் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் டேம் ஈக்குவல் டு அந்த பக்கம் போகும்போது என்ன ஆகிடும், மைனஸ் ஆகிடும். -1/y × d² y /dy². ஓகே, இந்த ஈக்குவேஷன் என்னன்னா equates the function of x component and function of y component. function of x component ஒரு சைடு எடுத்துக்கிறோம், function of y component ஒரு சைடு எடுத்துக்கிறோம். ஓகேயா, ஸோ நமக்கு ஈக்குவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா function of x component equal to function of y componentன்னு இருக்குது. இது வந்து function of x component equal to function of y component. இதை நம்ம என்னென்னு எடுக்கிறோம்னா a² எடுக்கிறோம். இந்த a²ங்கிறது கான்ஸ்டன்ட். ஓகேயா, function of x component equal to function of y component equal to a² எடுத்துக்கிறோம். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேரலல் பிளேனுக்கும் ரெக்டாங்குலருக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ இதில் வந்து XY காம்பனண்ட் இருக்குது. எக்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒன்லி, ஒய் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் ஒன்லி. ஸோ ஒரு ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணும்போது எக்ஸை வந்து எக்ஸையும் ஒய்யையும் ஈக்குவேட் பண்ணி எழுதிட்டு அதை வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ a²ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த ஈக்குவேஷனில் ஈக்குவல் டு a² போட்டு எழுதுகிறோம். ஓகே, வேறு ஒன்றும் இல்லை, இந்த ஈக்குவேஷனில் ஈக்குவல் டு a² போட்டு எழுதுகிறோம். அப்போ 1/x d² x /dx² ப்ளஸ் h² இஸ் ஈக்குவல் டு -1/y × d² y /dy² இஸ் ஈக்குவல் டு a². இப்போ நம்ம என்ன வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறோம்னா இந்த எக்ஸும் ஒய்யும் வேல்யூ என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதோட ஃபீல்டு காம்பனண்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு எக்ஸும் ஒய்யும் என்ன அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸுக்கு எக்ஸை மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேயா, எக்ஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா மட்டும் ஈக்குவேட் பண்ணலாம். இந்த வேல்யூ இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் a². a² ஈக்குவல் டு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரலாம். அப்போ என்ன வரும், h² - a²ன்னு வரும். இந்த h² - a² நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னா b²ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா, அப்போ 1/x d² x /dx² ப்ளஸ் b² இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா, ஸோ இப்போ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டேர்ம்லேருந்தும் 1/xஐ காமனாக வெளியில் எடுக்கிறேன். அப்போ 1/x காமனாக வெளியில் எடுத்தேன்னா இங்கே 1/x காமனாக வெளியில் வந்துடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா /x இல்லை. அப்போ நமக்கு என்ன வரும், 1/xஐ காமனாக வெளியில் எடுக்கும்போது நியூமரேட்டரில் ஒரு x வரும். கரெக்டாக, அந்த x தான் இது. அப்போ அதுக்கப்புறமா இந்த 1/xஐ ஈக்குவல் டு இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகும்போது 0 × xன்னு வரும், தட் இஸ் 0. அப்போ என்ன வேல்யூ வரும், d² x /dx² ப்ளஸ் b² x இஸ் ஈக்குவல் டு 0. இதோட குவாட்ராக்டிக் ஈக்குவேஷன் சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ் ஈக்குவல் டு, ஓகேயா, செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு c1 cos bx ப்ளஸ் c2 sin bxன்னு வரும். ஓகேயா, c1 cos bx ப்ளஸ் c2 sin bx. இதை ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துக்கிறேன். இதே மாதிரி இதை ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ் டேமை ஈக்குவேட் பண்ணி எடுத்தோம், இனி ஒய் டேமை ஈக்குவேட் பண்ணி எடுக்கலாம். ஓகேயா, அப்போ -1/y இந்த டேம் வரும், ப்ளஸ் a² இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஓகேயா, 1/yஐ காமனாக வெளியில் எடுக்கலாம். ஓகே, 1/yஐ காமனாக வெளியில் எடுக்கும்போது இங்கே a² ஒய்ன்னு வரும். ஓகே, ஒய்யை ஈக்குவல் டு அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகும்போது 0 ஆகிடும். அப்போ நமக்கு ஈக்குவேஷன் என்னென்னா d² y /dy² ப்ளஸ் a² y ஈக்குவல் டு 0. இதோட சொல்யூஷன் என்னென்னா y ஈக்குவல் டு c3 cos ay. அங்கே c1 c2ன்னு எடுத்தனால c3, இங்கே a. ஓகேயா, c3 cos ay ப்ளஸ் c4 sin ayன்னு இருக்கும். இங்கே இதை bன்னு எடுப்போம், இங்கே ayன்னு இருக்குது. ஸோ ay. ஓகே, தென் இப்போ நம்ம ரெண்டு ஈக்குவேஷன் நம்பர் 4ல் எக்ஸ் தேர்ட் ஈக்குவேஷனில் எக்ஸ் ஃபைன் பண்ணியிருக்கோம், ஃபோர்த் ஈக்குவேஷனில் ஒய் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூவை நம்ம இசட்டோட வேல்யூ என்னது, எக்ஸ் இன்ட்டு ஒய். அந்த இசட்டில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், எக்ஸோட வேல்யூ இன்ட்டு ஒய்யோட வேல்யூ. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த எக்ஸை வச்சு உள்ள இந்த டேமை வச்சு இங்கே மல்டிப்ளை பண்ண போகிறோம், இந்த டேமை வச்சு இங்கே மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 4 டேமாக கிடைக்கும். c1 cos bx இன்ட்டு c3, அதாவது c1 c3 cos bx cos ay ப்ளஸ் c1 c4 cos bx sin ay ப்ளஸ் c2 c3 sin bx cos ay ப்ளஸ் c2 c4 sin bx sin ay. இதை ஈக்குவேஷன் நம்பர் 5ன்னு எடுத்துக்கலாம். ஓகேயா, இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்னா c1 c2 c3 c4 இந்த 4 வேல்யூஸையும்
கால்குலேட் பண்ண போகிறோம் யூஸிங் பவுண்டரி கண்டிஷன் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ பவுண்டரி கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து EZ ஓகேயா, EZ இஸ் ஈக்குவல் டு 0, டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா x ஈக்குவல் டு 0, x ஈக்குவல் டு a, அதாவது EZ ஈக்குவல் டு 0 ஃபார் x ஈக்குவல் டு 0, EZ ஈக்குவல் டு 0 ஃபார் x ஈக்குவல் டு a. அதே மாதிரி E is equal to 0 ஃபார் y equal to 0 and EZ equal to 0 ஃபார் y equal to b. 4 பவுண்டரி கண்டிஷன்ஸ் இருக்குது. இந்த 4 பவுண்டரி கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன சால்வ் பண்ண போகிறோம்னா C1, C2, C3 and C4 வேல்யூஸ் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். So first boundary condition EZ is equal to 0 at x equal to 0. ஓகேயா? ஸோ இப்போ இதை வந்து equation number 5ல நம்ம இந்த EZல வந்து substitute பண்ண போகிறோம். ஓகே, substitute பண்ணும்போது EZ 0, அப்போ 0 equal to x equal to 0 substitute பண்ண போகிறோம். cos 0 1, அப்போ C1 C3 cos AY plus C1 C4 sin AY plus இங்கே சைனுக்கு 0 போடும்போது 0, இந்த டேர்ம் 0 ஆகிடும், இந்த டேர்ம் 0 ஆகிடும். ஓகேயா? அப்போ C1 C3 cos AY plus C1 C4 sin AY equal to 0. இப்போ பாருங்கள், இந்த equation வந்து இந்த equationல C3 வந்து 0ன்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. ஓகேயா? இப்போ C3 0னா Y வந்து 0. சரி, இந்த equationல C3 and Y வந்து 0வாக இருந்துச்சுன்னா, ஓகே, இந்த equation சால்வ் பண்ணி C3 and Y வந்து 0வாக இருந்துச்சுன்னா, இப்போ C3 0னா இந்த டேர்ம் 0 ஆகிடும், Y 0னா இந்த டேர்ம் 0 ஆகிடும். கரெக்டாக? அதே மாதிரி C3 0னா இந்த டேர்ம் 0 ஆகிடும், Y 0னா இந்த டேர்ம் 0 ஆகிடும். அப்போ எல்லா டேர்முமே வந்து ஃபுல்லாக என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். அப்போ இது வந்து பாசிபிள் கிடையாது. அப்போ தேர் இஸ் ஒன்லி ட்ரூ வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா C1 ஈக்குவல் டு 0ங்கிறது தான் ட்ரூ வேல்யூ. ஓகேயா? அப்போ C1 ஈக்குவல் டு 0. அப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது நமக்கு எது தான் 0வாக இருக்கணும்? C1 ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். இந்த C1 ஈக்குவல் டு 0வை equation number 5ல சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ C1 0னா இந்த ஹோல் டேர்ம் 0 ஆகிடும், இந்த ஹோல் டேர்ம் 0 ஆகிடும். ஓகேயா? இந்த ரெண்டும் அப்படியே இருக்கும். அப்போ EZ இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ எழுதியாச்சு. இப்போ செகண்ட் பவுண்டரி கண்டிஷனை இந்த இக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். செகண்ட் பவுண்டரி கண்டிஷன் என்னது? EZ ஈக்குவல் டு 0 அட் y இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ EZ ஈக்குவல் டு 0னா 0 ஈக்குவல் டு, ஓகே, y வந்து 0, அப்போ cos y வந்து 0னா 1, அப்போ என்ன வரும்? C2 C3 sin bx ப்ளஸ் இது வந்து ஹோல் டேர்மு என்ன ஆகிடும்? y ஈக்குவல் டு 0னா ஹோல் டேர்மு 0 ஆகிடும். அப்போ C2 C3 sin bx ஈக்குவல் டு 0. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா C3 ஈக்குவல் டு 0. ஓகேயா? C2 அதே மாதிரி இதை சால்வ் பண்ணும்போது C3 ஈக்குவல் டு 0ன்னு எடுப்போம். ஓகேயா? சால்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த C3 ஈக்குவல் டு 0வை இந்த equation number 6ல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏன் வந்து C3 ஈக்குவல் டு 0 எடுக்கிறோன்னு தெரியுதுல்ல? சப்போஸ் C2 0 எடுத்தோன்னா என்ன ஆகும்? C2 0 எடுத்தால் இந்த டேர்ம் 0 ஆகிடும், இந்த டேர்ம் 0 ஆகிடும், ரெண்டுமே 0 ஆகிடும், ஹோல் டேர்மும் 0 ஆகிடும். பட் C3 0வாக இருந்துச்சுன்னா இந்த டேர்ம் மட்டும்தான் 0 ஆகும், இந்த டேர்ம் அப்படியே இருக்கும். புரியுதுல? அதனால C3 ஈக்குவல் டு 0. அப்போ EZ நாட் ஈக்குவல் டு C2 C4 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது C2 C4 sin bx sin AY. ஓகே, ஸோ இது வந்து EZ நாட் ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த C2 C4 நம்ம என்ன எடுக்கிறோம்னா Cன்னு எடுத்துக்கிறோம். ஓகேயா? அப்போ EZ நாட் இஸ் ஈக்குவல் டு C sin bx sin AY. இப்போ இதிலிருந்து நம்ம என்ன ஃபைன் பண்ண போகிறோம்னா AB கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேயா? ஏயோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண போகிறோம் யூஸிங் தேர்ட் அண்ட் ஃபோர்த் பவுண்டரி கண்டிஷன். ஓகே, தேர்ட் பவுண்டரி கண்டிஷன் என்னென்னா EZ ஈக்குவல் டு 0 அட் x ஈக்குவல் டு A. அப்போ C sin எக்ஸுக்கு A போடணும், sin AY இஸ் ஈக்குவல் டு 0. இந்த sin BA மட்டும் இங்கே வச்சுட்டு மீதி உள்ள டேமை ஈக்குவல் டு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். அப்போ sin BA இஸ் ஈக்குவல் டு 0, BA ஈக்குவல் டு sin இன்வர்ஸ் ஆஃப் 0. sin இன்வர்ஸ் ஆஃப் 0னா மீனிங் என்னது? m இன்ட்டு பை. அப்போ BA ஈக்குவல் டு m இன்ட்டு பை, B ஈக்குவல் டு m பை பை A. ஏயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 எக்ஸெட்ரா. ஓகே, இதே மாதிரி பியோட வேல்யூ கால்குலேட் பண்ண ஏயோட வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபோர்த் பவுண்டரி கண்டிஷன் EZ ஈக்குவல் டு 0 அட் y இஸ் ஈக்குவல் டு 0. அதே மாதிரி இந்த AB அப்படியே வச்சுட்டு இதை ஈக்குவல் டு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரும்போது 0 ஆகிடும். AB ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0 தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே எம்னு எடுத்தனால இங்கே என்னன்னு எடுத்துக்கிறோம், n பை. என்னங்கிறது 1 2 3 எக்ஸெட்ரா. அப்போ ஏயோட வேல்யூ n பை பை A. இப்போ இந்த AB வேல்யூவை இந்த இக்குவேஷன் நம்பர் 7ல சப்ஸ்டியூட் பண்ணலாம். EZ நாட் ஈக்குவல் டு C sin m பை பை A இன்ட்டு எக்ஸ் sin n பை பை A B இன்ட்டு Y. ஓகேயா? So this is E field along
த இசட் டைரக்ஷன். இசட் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய இ ஃபீல்டு எழுதியாச்சு. ஓகேவா? ஏன்னா நமக்கு இங்கே ஹச் ஃபீல்டு கிடையாது, இ ஃபீல்டு மட்டும்தான். ஓகேவா? இப்போ ஃபீல்டு காம்பனண்ட் ஆஃப் டிஎம் வேவ்ஸ் எழுத போகிறோம். ஓகே, இந்த ஃபீல்டு காம்பனண்ட் ஆல்ரெடி நம்ம ஜென்ரல் வேவ் பிஹேவியர்ஸில் ரெக்டாங்குலர் வேவ் கைடில் கால்குலேட் பண்ண 4 ஃபீல்டு காம்பனண்ட், அதை டேரெக்டாக இங்கே எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம ஃபீல்டு காம்பனண்ட் வந்து அங்கே வந்து இசட் டைரக்ஷனில் வேவ் ப்ரொபகேஷன் ஆகுறதுனால நம்மளோட ஃபீல்டு காம்பனண்ட் இஎக்ஸ் இஒய் ஹச்எக்ஸ் ஹச்ஒய்யாக தான் இருக்கும். புரியுதா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஎக்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோ ஹச்இசட் டிவைட் பை டோ ஒய், அதே மாதிரி டோ இஇசட் டிவைட் பை டோ எக்ஸ். இதை இந்த 4 ஈக்குவேஷன்ஸையும் கம்பேர் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஏன்னா இங்கே டேரெக்டாக எழுதுவோம். ஸோ ஓரளவுக்கு மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபார் டிஎம் வேவ் வந்து நமக்கு தெரியும் ஹச்இசட் வந்து என்னது 0. இஇசட்டோட வேல்யூ இப்போ கால்குலேட் பண்ணோம். சி சைன் பிஎக்ஸ், பியோட வேல்யூ வந்து எம்பை பை ஏயோட வேல்யூ என்பை பை பி. அது போட்டு சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஒன்றும் இல்லை, இதில் டேரெக்டாக எழுதினாலும் ஒன்றும் இல்லை. ஓகேயா? காமாவோட வேல்யூ என்னென்னா ஜே பீட்டா. இப்போ இந்த வேல்யூ எல்லாமே இந்த ஈக்குவேஷனில் ஒவ்வொரு ஈக்குவேஷன்லையும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இஎக்ஸுக்கு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இஎக்ஸுக்கு ஹச்இசட் 0. அப்போ இந்த ஹோல் டேர்ம் என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 0 ஆகிடும். கரெக்டாக? செகண்ட் டேர்ம் மைனஸ் காமாக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? ஜே பீட்டா. அப்போ மைனஸ் ஜே பீட்டா divided by h square dou Ez ஓட வேல்யூ என்னது? c sin bx sin ay. இப்போ இந்த இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ இந்த sin ay அப்படியே வெளியில் வந்துடும். இதுக்கு பண்ணும்போது சைனுக்கு என்ன வரும்? sin x equal to cos x டிஃப்ரென்ஷியேஷன். அப்போ c sin cos bx into bன்னு வரும். கரெக்டா? அப்போ இந்த c இங்கே, அதே மாதிரி சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது b cos bx. அப்போ என்ன வரும்? மைனஸ் ஜே பீட்டா சிபி டிவைட் பை ஹச் ஸ்கொயர். கரெக்டாக? சிபி பி இங்கே எழுதியிருக்கிறேன். சிபி டிவைட் பை ஹச் ஸ்கொயர் காஸ் பிஎக்ஸ் இன்ட்டு சைன் ஏஒய். அதே மாதிரி இஒய் நாட்டில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இஒய் நாட்டில் வந்து ஹச்இசட் 0னா இந்த டேர்ம் 0 ஆகிடும். ஓகேயா? இங்கே வந்து பார்த்தோன்னா இஇசட்டுக்கு வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம்? சி சைன் பிஎக்ஸ் சைன் ஏஒய் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ நம்ம ஒய்யால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ சைன் ஏஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது காஸ் ஏஒய் இன்ட்டு ஏன்னு வரும். அப்போ இங்கே என்ன வரும்? மைனஸ் காமாக்கு ஜே பீட்டா மைனஸ் மைனஸ் ஜே பீட்டா divided by h square இந்த c. அப்போ மைனஸ் காமா மைனஸ் ஜே பீட்டா சி ஏ. ஓகேயா? மைனஸ் ஜே பீட்டா CA divided by h square sin bx cos ayன்னு வரும். அதே மாதிரி இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது HZ இங்கே இருக்குது. ஸோ இந்த டேர்ம் என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். இங்கே காமா இல்லை, ஸோ ஜே பீட்டா சப்ஸ்டியூட் பண்ண வேண்டாம். அப்போ ஜே ஒமேகா எப்சிலான் டிவைட் பை ஹச் ஸ்கொயர் டோ இசெட்டோட வேல்யூ என்னது? சி சைன் பிஎக்ஸ் சைன் ஏஒய். ஓகேயா? அப்போ சியை வெளியில் வரும்போது ஜே ஒமேகா சி டிவைட் பை ஹச் ஸ்கொயர். ஒய்யை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ சைன் ஏஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது காஸ் ஏஒய் இன்ட்டு ஏ. அப்போ ஜே ஒமேகா எப்சலான் சி இன்ட்டு ஏ டிவைடட் பை ஹச் ஸ்கொயர் இன்ட்டு சி இன்ட்டு சைன் பிஎக்ஸ் காஸ் ஏஒய். ஓகே, அதே மாதிரி இந்த ஹச்ஒய்க்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த டேர்ம் 0, ஹச்இசட் 0 ஆகிடும், இந்த டேர்ம் 0 ஆகிடும். ஸோ இங்கே மைனஸ் ஜே ஒமேகா எப்சிலான் டிவைட் பை ஹச் ஸ்கொயர். இசெட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது சி சைன் பிஎக்ஸ் சைன் ஏஒய். சி வந்து கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துடலாம், சைன் ஏஒய் கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துடலாம். எக்ஸ் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது காஸ் பிஎக்ஸ் இன்ட்டு பின்னு வரும். அப்போ சிபின்னு இருக்கும். கரெக்டாக? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா HY நாட் ஈக்குவல் டு மைனஸ் ஜே ஒமேகா எப்சிலான் ஹச் ஸ்கொயர் இன்ட்டு சிபி காஸ் பிஎக்ஸ் இன்ட்டு சைன் ஏஒய். ஓகே, ஸோ இந்த 4 ஃபீல்டு காம்பனண்ட்டை கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் டிஎம் வேல வந்து லோயஸ்ட் பாசிபிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா m ஈக்குவல் டு 1 n ஈக்குவல் டு 1. ஓகேயா? பிகாஸ் இப்போ எம்முக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ண போனீங்கன்னா சைன் எம்பை பை ஏ, சைன் எம் எல்லாத்துலேயுமே எம்பை பை ஏ வருமா? ஓகே, இங்கே பி இருக்கிறதெல்லாம் என்னது? எம்பை பை ஏ. ஸோ எல்லா டேர்மும் 0 ஆகிடும். என்னுக்கு அதே மாதிரி 0 கொடுத்தீங்கன்னா எல்லா டேர்மும் என்ன ஆகிடும்னா 0 ஆகிடும். அப்போ லோயஸ்ட் ஆர்டர் ஆஃப் டிஎம் வேவில் வந்து பார்த்தீங்கன்னா TM11. ஓகேயா? ஸோ 0 கொடுத்தா எல்லா டேர்மும் 0 ஆகிடும். இப்போ ஃபார் m ஈக்குவல் டு 0 n ஈக்குவல் டு 1 கொடுத்தாலுமே எல்லா ஹோல் டேர்ம் ஃபீல்டுமே என்ன ஆகிடும்னா 0 ஆகிடும். அப்போ லோயஸ்ட் ஆர்டர் மோட் இன் டிரான்ஸ்வர்ஸ் மேக்னெட்டிக் வேவ் இஸ் TM11 மோட். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு டிரான்ஸ்வர்ஸ் மேக்னெட்டிக் வேவ் இன் ரெக்டாங்குலர் வேவ் கைடு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன்.
ஸோ தொடர்ந்து வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.